The sound of looms in Kumarapalayam in Tamil Nadu's Namakkal district is gradually fading. Once a bustling textile town, it is now witnessing weavers dismantling the very looms that once sustained their livelihoods, rather than using them to weave colorful threads into fabric. They say that as earnings have declined, weaving is no longer viable, forcing families to leave the trade. குமாரபாளையம் தாலுக்கானாவே நம்மளுடைய தறித்தொழில் தான் மிக பிரசித்தியானது. அந்த தறித்தொழிலாகப்பட்டது இன்று முற்றிலுமாக தொய்வடைந்து அந்த தறித்தொழில் சம்பந்தமான தொழிலாளிகள்லாம் இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாழ்வாதாரத்தை இழந்து இன்னைக்கு பழைய இரும்பு கடைகளில் தறிகள் விற்பனை செய்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் தள்ளப்பட்டுள்ளது. நிறைய தறித்தொழிலாளிகள் வேறு எந்த தொழிலும் தெரியாதனால என்ன செய்கிறதுன்னு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு வராங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி தறி தான் ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ அரசாங்கம் ஒவ்வொரு அரசாங்கம் மாற எல்லா தொழிலுமே இப்படி முடங்கிட்டே இருந்தால் நாம் என்ன பண்ணுறது? தொழிலாளுங்க வறுமையில் வேறு வேலைக்கு போகலாம், அந்த வேலைக்கு போகலாம், இந்த வேலைக்கு போகலான்னு எல்லாமே ஆள் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. முதலாளிகளும் பார்த்துட்டு சரி வேண்டாம், பற்றையே எனக்கு வேண்டாம், தறி இடைக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாமே கிட்டத்தட்ட 100 தறி போனவங்க 40 பண்ணாங்க, 40 பண்ணவங்க 20 பண்ணாங்க, கடைசியாக எல்லாமே இடைக்கு வந்துருச்சு. இப்போ தொழில் நம்ம பள்ளிப்பாளையம்னாவே ஃபேமஸான ஊர், இன்னைக்கு பள்ளிப்பாளையமே ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. For the past decade, the power loom industry in Kumarapalayam has been affected by soaring yarn prices and declining profits. As owners struggle, many have been forced to leave the business. நம்மளுக்கு ஸ்பின்னிங் மில்லில் 10 ரூபாய்க்கு நூல் கிலோ கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா பீஸ் போகிறது 10.25 ரூபாய்க்கு போகுதுங்க. அந்த 4 நாள் கூலிக்கு நான் எப்படி தறி ஓட்டணும் அப்படின்னு முதலாளிங்கெல்லாம் பாட்டு போடுறாங்க. இப்போ இன்றைக்கி அதுதான் நடக்குதுங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பேர் வேலைக்கு இருந்தாங்க? 4-5 பேர் வேலை செஞ்சாங்க. நான் லேத்து பட்டம் வச்சு 40 வருஷம் ஆகுதுங்க. 40 வருஷத்தில் 4-5 பேர் வேலை செஞ்சாங்க. இன்றைக்கி ஒரு ஆளுக்கு வாரத்தில் 4 நாளைக்கு தான் வேலை கொடுக்குறாங்க. தறி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, ரகமும் இல்லை, கூலியும் இல்லை. எல்லாம் நாங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் ஆல்டிகால் பிடிச்சி கூட நாங்கள் இந்த தொழில் பண்ண முடியல. எல்லாமே 1000 ரூபாய்க்கு மேலே கூலி கேட்குறாங்க. இங்கே தறியில் ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்கு பண்ணுறது மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. அதனால் இந்த தொழில் செய்ய முடியல. Stakeholders say that the only way to save the craft is for the government to intervene by placing orders. ஆர்டர் கிடைக்காத சூழ்நிலை, தொழிலாளர் பற்றாக்குறை, ரெண்டாவது நூல் விலை ஏற்றம் இறக்கம் ரெண்டும் இருக்கிறதுனால தொடர்ந்து தொழிலை நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். அரசு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து விசைத்தறி தொழிலை காப்பாற்றணும். அரசு இப்போ லுங்கி துண்டு இதெல்லாம் அரசே கோஆப்டெக்ஸ் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணி வெளி மாநிலங்களுக்கு மற்ற ஊர்களுக்கெல்லாம் சப்ளை பண்ற மாதிரி பண்ணி கொடுத்தா தொழில கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். Today in Kumarapalayam, the looms are being dismantled piece by piece and sold as scrap, marking the end of an era for the town's once thriving textile industry.